திமுக அரசுதான் சாராயம் விற்பது, கொலை செய்வது, கஞ்சா விற்பது, அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருப்பதே திமுக அரசு தான். அரசு மாறினால் அனைத்தும் சரியாகும். இதுதான் உண்மை. தொடர்ந்து நம்முடைய பகுதிகளில் கஞ்சா வியாபாரம் சிறப்பாக மேலோங்கி நடந்து கொண்டிருக்கிறது. சாராயத்தை ஒழிக்கிறோம் என்கிறார்கள். சாராயம் என்ன நம்ம மாவட்டத்தில் கிடையாதா? கஞ்சாவை ஒழிக்கிறோம் என்கிறார்கள். கஞ்சா விற்பனை என்பது காரைக்குடி பகுதியிலெல்லாம் குறைவில்லாமல் நிறைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை இதுவரை எந்த விதத்திலும் இந்த அரசு கடுமையாக தடுப்பதாக இல்லை. மேற்கொண்டு அனைத்தையுமே இந்த அரசு தான் செய்து கொண்டிருக்கிறது வியாபாரத்திற்காக. நாம் மின்கட்டண உயர்வு குறித்தெல்லாம் இவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மின்கட்டண உயர்வு என்பதை ஏன் இந்த தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்கு முன்னால் அறிவித்திருக்கலாம் அல்லவா? ஏன் அறிவிக்கவில்லை? இப்படி இவர்கள் தங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எல்லாத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். தற்போது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து கொலைகளுக்கும் காரணமே தமிழக அரசு தான் காரணம். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சாரா வியாபாரம், கஞ்சா அனைத்திற்கும் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். இதை பல்வேறு தமிழகம் முழுக்க வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அரசின் செவிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம். நாம் திருடனை திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பார்கள். நாம் திருடனை திருத்த முயற்சி செய்கிறோம். மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. நம்முடைய பகுதியிலே சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு பெருவாரியான நம்முடைய தமிழகத்திலேயே பெருவாரியாக வாக்களித்த தொகுதி நமது தொகுதி. இப்படி பொதுமக்களாகிய நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள். வருகின்ற சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு சரியான சபக்கடி கொடுக்கும் வகையில் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி நீங்கள் வாக்களித்தால் மட்டுமே இந்த விலைவாசி ஏற்றமாக இருக்கட்டும், இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்திற்கும் தீர்வு காண வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு ஆட்சி அமைய வேண்டும். ஆட்சி அமைந்தால்தான் இதற்கு அனைத்திற்கும் மாற்றம் என்பது பிறக்கும். அண்ணன் தம்பி கார்த்தி சொல்லுவது போல நாங்கள் என்றும் மக்களுக்கானவர்களாக இருப்போம். நீங்கள் வாக்களித்தாலும் சரி, வாக்களிக்காவிட்டாலும் சரி, இப்படி வெற்று முழக்கத்தையே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வெற்று முழக்கத்தையே முழங்கிக் கொண்டு இருப்போம் என்பதையும் நீங்கள் வெற்று முழக்கமாக முழங்கிக் கொண்டிருப்போம் என்பதையும் நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். ஆனால் வெற்று முழக்கம் என்பது வெற்று முழக்கமாக இருந்து விடாது. கண்டிப்பாக இதில் மாற்றம் பிறக்கும். நாங்கள் எங்களுடைய போராட்டத்தின் தன்மையை ஜனநாயக ரீதியாக நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இது என் அண்ணனுடைய வழிகாட்டுதல். எங்கள் அண்ணனுடைய வழிகாட்டுதலின் கீழ் ஜனநாயக ரீதியாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எமது அண்ணன் எங்களுடைய போராட்ட நகர்வை எப்படி நகர்த்த வேண்டும் என்று நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதையே மாற்றி கண்ணசைத்தால் என்னாகும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒருபோதும் தாக்குப்பிடிக்க முடியாது. எனவே தமிழக அரசு தங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் மாற்றிக்கொண்டு இயங்க வேண்டும். எனவே தொடர்ந்து நாங்கள் இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.